நீங்க போடுற தீர்மானம் ஏதோ ஒரு தீர்மானம் நினைச்சுக்காதீங்க. இது கிராம சபை சட்டசபை நாடாளுமன்றம் போன்றுதான் கிராம சபையும். அவ்வளவு அதிகாரம் இருக்கு கிராம சபைக்கு. சட்டசபையில எம்எல்ஏ இருப்பாங்க, கிராம சபையில நீங்க தான் எம்எல்ஏ. நீங்க முடிவு பண்ணா முடிஞ்சு போச்சு. கோர்ட்டு கூட தடையிட முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. நீங்க எல்லாமே முடிவு பண்ணி செய்யணும்னா அவ்வளவுதான் செஞ்சு முடியும். யாரும் முதலமைச்சர் கூட அதிகாரம் கிடையாது. ஏதாவது உங்களை தடைப்படுறதுக்கு அதை செய்யறது. நீங்க நினைச்சது நீங்க செய்யலாம். அவ்வளவு அதிகாரம் கிராம சபைக்கு இருக்கு. அதனாலதான் இந்த தீர்மானத்தை போட்டு இந்த தீர்மானம் இதெல்லாம் எடுத்துட்டு அதிகாரி கிட்ட எடுத்துட்டு போயிட்டு இங்க இருக்கின்ற கலெக்டருக்கு போய் கொடுக்கணும். கொடுத்து இந்த கடைகளை மூட சொல்லணும், படிப்படியா மூட சொல்லணும். மது மட்டும் கிடையாது, அடுத்தது இந்த கஞ்சா போதை பொருள் இங்க பார்த்தா அது வந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு பயமா இருக்கு. இவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். பயமா இருக்கு. இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க பவுடர் போடுறானுங்க, கஞ்சா அடிச்சுக்கிட்டு அது என்னென்னமோ பண்ணிக்கிட்டு நாசமா இருக்கும். வாழ்க்கையான நடவடிக்கை எடுக்காம இருக்கின்ற ஆட்சியாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க.